பண்ணுவாங்க. நீங்க கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிடுங்களா, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸே டவுன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அம்மா அப்பாவை தவிர கூட பிறந்தவங்களே. சோ அதெல்லாம் நம்ம அட போங்க அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டே இருக்கோம். ஓட்டு போட வேணாம்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க விருப்பம். திரும்ப திமுக அதிமுக வரும், ரோடு சரி இருக்காது, என்னால 10 மணிக்கு மேல பைக் எடுத்துட்டு போக முடியாது, பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஆனா எங்க அண்ணா அப்படி சொல்லல. கண்டிப்பா உமன் சேஃப்டி பத்தி தான் இப்ப பேசுனாங்க. சோ நாங்க அதுக்காக தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம். போடணும்னா நீங்க திமுகக்கு அதிமுகக்கு எந்த கட்சிக்கு வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க, அது உங்க விருப்பம். உங்க வீட்டுக்குள்ளார இதுக்கு மேல நிம்மதியோட நீங்க தூங்கணும், ரோட்ல வந்து சேறு சகதி இல்லாம இருக்கணும், பிளட் வந்துருச்சுன்னா வீட்டுக்குள்ளார வராத இருக்கணும்னா நீங்க புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணிதான் ஆகணும். ஏன்னா காமராஜரே ஏமாத்தின உலகம் இது, விஜயகாந்த் கேப்டனே ஏமாத்தின உலகம். சோ நம்ம அண்ணா வராங்க இல்ல, நம்ம சப்போர்ட் எல்லாருமே கொடுப்போம். நீங்க வந்து அவரு பர்சனல் விஷயத்துல அவர் இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ நினைக்க வேணாம். நம்மள சுத்தி எல்லாரையும் பாருங்களா, ஒரு பர்சனல் விஷயத்துல எல்லாருமே ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல இருப்போங்க. இப்ப இவ்வளவு உமன் இங்க வந்திருக்கோம், எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல என்ன பண்ணிடுவாங்க, கேரக்டர்ல கை வைப்பாங்க. இவளுங்க வெளியில அடிக்கடி போயிடுறாளுங்க, வீடு தங்க மாட்டாளுங்க. சோ அதுக்கெல்லாம் கேர் பண்ணவே கூடாது. சோ உங்களுக்கு உங்க மனசாட்சிக்கு யாருக்கு போடணும்னு தோணுதோ, காசை வாங்கிட்டு உங்களுக்கு யாருக்கு போடணும்னு தோணுதோ போடுங்க. அது